வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே. திமுகவிற்கு தலைவராகவும் தமிழகத்திற்கு முதல்வராகவும் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலினை தற்போது சற்று முன்பு சிறையில் அடைத்திருக்கிறார்கள். பலத்த பாதுகாப்பு போலீஸ் குவித்திருக்கிறார்கள் மக்களே. என்ன காரணத்திற்காக திமுகவின் தலைவரையே அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள் அமலாக்கத்துறை? இது உண்மை தகவலா இல்லை வதந்திகளா அப்படின்றத பற்றியும் தெளிவாக பார்ப்போம். அது மட்டும் அல்லாமல் 2 நாட்களுக்கு முன்பு மாநிலத்தின் தலைவர் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். மாநிலத்தின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங். அந்த தகவலை பற்றியும் இந்த ஒரு காணொளியில் தெளிவாக துல்லியமாக பார்க்கலாம் மக்களே. அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் சொல்லியிருந்தோம் இல்லையா மக்களே. அது என்ன தகவல் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, 2 நாட்களுக்கு முன்பு மாநிலத்தின் தலைவரையே மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருப்பது பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது மக்களே. இந்த படுகொலை முழுக்க முழுக்க சதி திட்டம் செய்து கொலை செய்யப்பட்டிருப்பது உறுதியாகிறது மக்களே. இதற்கான முழு காரணமும் திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் என்றும் முக்கியமான அமைச்சர்கள் என்றும் தெளிவாக உறுதியாகிறது. அது மட்டும் அல்லாமல் முதல்வருடைய ஸ்டாலினுடைய தலை இதில் அதிரடியாக உருளப் போகிறது மக்களே. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன்னா இதில் முக்கியமான புள்ளிகளாகட்டும், முக்கியமான அமைச்சர்களாகட்டும் எல்லாருமே திமுகவை சார்ந்தவர்கள். இந்த கொலைக்கு முழுக்க முழுக்க திமுக தான் காரணம் என்றும் ஒரு சில கட்சி சார்பிலும் தெரிவிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் சமூக ஊடகங்களிலும் பார்த்தீங்கன்னாக்கா பல செய்திகள் வெளிவட்டாரங்களில் பேசப்பட்டு வருகின்றன. ஏன்னா இவ்வளவு படுகொலைகள், கொள்ளைகள் அது மட்டும் அல்லாமல் ஒரு மாதத்திற்கு முன்பு கள்ளக்குறிச்சியில் பார்த்திங்கன்னா ஒரு கோர சம்பவம் அரங்கேறியிருந்தது. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். விஷ கள்ளச்சாராயம் அருந்தி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட விவசாய குடும்பத்தினரில் பார்த்திங்கன்னா விவசாய குடும்பத்தினர்கள் பரிதாபமாக உயிரிழந்திருந்தாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா தற்போது மாநிலத்தோட தலைவரையே பார்த்தீங்கன்னாக்கா மர்ம நபர்களால் அதாவது வண்டியில், அதாவது 2 வீலரில் போகும்போது வெட்டி கொலை செஞ்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா போலீஸும் பார்த்தீங்கன்னாக்கா உடந்தையாக இருந்திருக்கிறார்கள். அது மட்டும் அல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய திமுகவின் அமைச்சர்களும் உடந்தை அப்படின்றது தெளிவாக தெரிகிறது. அது மட்டும் அல்லாமல் இதற்கான காரணமும் திமுக தான் என்றும் சொல்கிறார்கள் மக்களே. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல, நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அது மட்டும் அல்லாமல் இந்த கொலை நடந்து முடிந்த நிலையில் தற்போது திமுகவின் தலைவராகவும் தமிழகத்தின் முதல்வராகவும் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய, சிறப்பாக ஆட்சிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலினை தற்போது கைது செய்ய போவதாகவும் செய்திகள் ஒரு சில உளவுத்துறை ரிப்போர்ட் மூலமாக சொல்கிறார்கள் மக்களே. இது உண்மையா அப்படின்றது பார்த்திங்கன்னா முழுக்க இது வதந்திகளாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ஒரு முதல்வரை கைது செய்வதற்கு கைது செய்வதுன்றது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியான விஷயன்றது கிடையவே கிடையாது. ஏன்னா பல ப்ரொசீஜர் இருக்கும், பல விதிமுறைகள் இருக்கும். இதையெல்லாம் தாண்டி அவரை கைது செய்வது என்பது ஒரு நடக்காத காரியம். இருந்தும் இவரை கைது செய்ய போவதாகவும் தகவல் உளவுத்துறை ரிப்போர்ட் மூலமாக கொடுத்துருக்காங்க மக்களே. அதை நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அது மட்டும் அல்லாமல் மாநிலத்தோட தலைவர் ஆம்ஸ்ட்ராங் என்ன காரணத்திற்காக கொலை செய்யப்பட்டிருந்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவருடைய பல முன்விரோத காரணத்திற்காகவும், அது மட்டும் இல்லாமல் கட்சியின் சார்பாகவும், கட்சி அமைச்சர்களின் தொண்டர்களின் சார்பாகவும் பல பிரச்சனைகள் இருந்ததாகவும், இதில் தான் இவர் கொலை செய்யப்பட்டுள்ளாரா அப்படின்றத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்க வேண்டும். இல்லை வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கிறதா, அதையும் நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும் மக்களே. அது மட்டும் இல்லாமல் இதில் திமுக முழுக்க பொறுப்பேற்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இவர்கள்தான் காரணம் என்றும் தெரிவிக்கிறார்கள் மக்களே. நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இதுதான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட்டாக கொடுக்கறது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அரசியல் பற்றின அப்டேட் உடனுக்குடனே துல்லியமான அரசியல் நியூஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நமது அரசியல் நியூஸ் சேனலை நீங்கள் முழுக்க சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்டோம்னா உடனுக்குடனே உங்களுக்கு வரும், நோட்டிஃபிகேஷனாகவே வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கான அரசியல் நியூஸ் என்ன, இன்றைக்கான அரசியல் அப்டேட் என்னன்றதை தெளிவாக துல்லியமாக நமது நியூஸ் சேனலில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும்.
மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, வெல்கம். அடுத்த வீடியோவில் தொடர்ச்சியாக சந்திப்போம். தேங்க்யூ.